ஸ்ரீ குருப்யோ நமக. குருர் பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். குரவே சர்வலோகானாம் விஷஜே பவரோகிணாம் நிதயே சர்வவித்யானாம் தட்சிணாமூர்த்தயே நமக. ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம். सदात्मध्याननिरतं विषयेभ्यः पराङ्मुखं नौमि शास्त्रेषु निष्णातं चन्द्रशेखरभारतीं विवेकिनं मगाप्रज्ञं धैर्यौधार्यक्षमानिधिं सदा अभिनवपूर्वं तं विद्यातीर्थगुरुं भजे. भारतीकरुणापात्रं भारतीपदभूषणं भारतीपदमारूढं भारतीतीर्थमाश्रये. विद्याविनयसम्पन्नं वेदरागं विवेकिनं वन्दे वेदान्ततत्त्वज्ञं विदुशेखरभारतीम्. பெரியோர்களுக்கும் நீலாயதாட்சி குமாரின் நமஸ்காரங்கள். பிரதிகுருவாரம் நம்முடைய பிரத்யக்ஷ பகவான் ஜெகத்குரு ஸ்ரீ பாரதி தீர்த்த மகா சுவாமிகளின் சச்சரித்தம் கேட்டிருக்கோம். இந்த சரித்தம் மற்றும் மகிமைகளை குரு மகிமை அப்படிங்கிற புத்தகத்துல இருந்துதான் பிரதிவாரமும் கேட்டிருக்கோம். போன வாரத்தின் தொடர்ச்சியை தான் தொடர்ந்து கேட்க போகின்றோம். 4வது வாரமாக நம்ம திருமதி உமாசங்கரன் அவருடைய அனுபவங்களை தான் கேட்டுருக்கோம். அவர் ஆச்சாரியாலோட அஷ்டோத்திரத்தை பிரதி குருவாரத்திலையும் பூஜை பண்ணின்னு வந்துருக்கார். 6 மாச காலம் பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருக்கிற சமயத்துல ஒரு வியாழக்கிழமை பூஜை முடிஞ்சு தீபாராதனை பண்ணிட்டு இருக்காரு அவருடைய கணவர். அப்ப இவாளுக்கு பலர்னு ஒரு நாமாவளியோட விளக்கம் இவாளுக்கு சந்தேகமா இருக்கு இல்லையா? அதுக்கு என்ன, எல்லாமே அகர இகர வரிசையில இருக்கு. இந்த நாமாவளி மட்டும் அந்த அகர இகர வரிசையோட நடுவுல ஒரு சக்காரமாக, அதாவது சன்னுதேச பதாம்புஜாய நமக அப்படின்னு வந்திருக்கு. இதுக்கு விளக்கம் ஆச்சாரியால மானசீகமா கேட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிறா இல்லையா? கண்டிப்பா அதை அவர் அருளுவார் அப்படிங்கிற நம்பிக்கை இவாளுக்கு இருந்தது. அன்னைக்கு அவருடைய கணவர் பூஜை முடிஞ்சு தீபாராதனை பண்ணும் போது பலீர்னு அதனுடைய விளக்கத்தை சன்னிதானம் இவாளுக்கு அருளை செய்தார்கள் அப்படின்னு இவா சொல்றா. அப்படி அவ நினைக்கிற அந்த சமயத்துல அவளுக்கு டெலிபோன் மணி அடிக்கிறது. அவ பையன் லண்டன்ல இருந்து போன் பண்றான். இவாளுக்கும் ஒரே சந்தோஷம், இந்த விஷயத்த பையனோட பகிர்ந்துக்கணும். அது மட்டும் இல்ல, அவன் முந்தின நாள் தான் ஒரு தேர்வு எழுதியிருக்கான், எப்படி எழுதியிருக்கான் அதையும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சுட்டே இருக்கும்போது பையனும் போன் பண்ண உடனே ரொம்ப சந்தோஷமாயிடுறது. முதல்ல போனை எடுத்த உடனே அம்மா கேக்குறா, எப்படிப்பா தேர்வு எழுதியிருக்க அப்படின்னு கேக்குறா. அதற்கு அந்த குழந்தை எப்படி பதில் சொல்றான் தெரியுமா? குருன்யஸ்த பாராயை நமக அப்படின்னு சொல்றான். அந்த நாமாவளி ஸ்ரீ சந்திரசேகர பாரதி சுவாமிகளோட அஷ்டோத்திரத்துல வருது. என்ன அர்த்தம் அதுக்குன்னா, குருவினிடம் பாரத்தை ஒப்படைச்சுட்டேன் அப்படின்னு தான் அதுக்கு அர்த்தம். அந்த சமயத்துல என் புள்ள அப்படி சொன்னது எனக்கு ரொம்ப பொருத்தமா இருந்தது, என்னோட இதுக்கு ரொம்ப பொருத்தமா இருந்தது அப்படின்னு இவாளுக்கு பரம பரம சந்தோஷம். அது அவளுக்கு ஒரு ஆனந்த அனுபவம். அவளுக்கு இவாளுக்கு தோன்றிய விளக்கம் என்னன்னா, நாமாவளி அத்வைத வித்யா ரசிகாயை நமக. கடோஷி நாமாவளி அக்ஞான துவாந்த மார்த்தாண்டாய நமக. அதாவது அவர் அத்வைத வித்யை ரசிப்பவராக இருப்பதால் தான் சிஷ்யர்களின் அக்ஞான இருளை போக்கும் சூரியனாக இருக்கார் அப்படின்னு. இந்த இரண்டும் தான் முழு நாமாவளியோட சாரம். பாக்கி எல்லாம் அதனுடைய விரிவுகள் அப்படின்னு இவாளுக்கு மனசுல தோன்றது. எத்தனை ஒரு அழகான ஒரு நாமாவளி, அதனுடைய அர்த்தம் இல்லையா? அவ சொல்றா, அதே மாதிரி ஒரு 3 வருஷங்களுக்கு முன்னாடி நான் ரொம்பவும் நோய்வாய்ப்பட்டு ஐசியூல 20 நாட்கள் நான் இருந்தேன். டாக்டர்கள்லாம் சொல்லிட்டா ரொம்பவும் கவலைக்கிடம் அப்படின்னு சொல்லிட்டா. அந்த சமயத்துல அவரோட பிள்ளையோட நண்பர் சிங்கேரிக்கு வந்திருக்காரா. அவரிடம் ஆச்சாரியாலிடம் பிரார்த்தனை பண்ண சொல்லி அவரோட பிள்ளை சொல்லி அனுப்புறான்.
அவளும் அவ நண்பரும் ஆச்சாரியாளிடம் அதை தெரிவித்து குங்கும பிரசாதம் கொடுத்து அனுப்புறார் ஆச்சாரியால். அந்த குங்கும பிரசாதத்தை இட்டுண்ட அடுத்த நாளைக்கு அவ நார்மலுக்கு வந்துட்டாளாம். படிப்படியா குணமாயே ஆத்தி கொண்டுட்டாளாம். எப்பேற்பட்ட அனுபவம் கொடுத்திருக்கா ஆச்சாரியால் அவளுக்கு இல்லையா? எப்பேற்பட்ட அனுபவம் இல்ல, அனுக்கிரகம் கொடுத்திருக்கா அவளுக்கு. இப்படி எத்தனை எத்தனை அனுபவங்கள் எத்தனை பேருக்கு. அடுத்ததா நமக்கு சேலத்துல இருந்து சந்தோஷ் அப்படிங்கிறவர் அவருடைய அனுபவங்களை சொல்ல போறார். வாழ வழிகாட்டிய குருதேவர்னு சொல்றார். அவர் ஆரம்பிக்கும் போதே சொல்றார், குருநாதருக்கு அனந்த கோடி நமஸ்காரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் ஆரம்பிக்கிறார். முதலா 1996 ஆண்டு ஸ்ரீ ஆச்சாரியாலின் ஸ்ரீ குருவின் பார்வைக்கு பாத்திரமாகும் பாக்கியம் எனக்கு கிடைச்சதுன்னு சொல்றார். அதற்கு பின்னாடி ஒவ்வொரு வருஷமும் சாதுர்மாசியத்துல ஆச்சாரியால தரிசனம் பண்றதுக்கு சிங்கேரிக்கு ரெகுலரா வர தொடங்குறாவா. சுவாமிகிட்ட இவ பிரார்த்தனை பண்ணிக்கிறா, சொந்த தொழில் அமையணும் அப்படின்னு பிரார்த்தனையோட தரிசனம் பண்ணிக்கிறா எப்போதுமே. அவரும் சொல்றார், ஆச்சாரியாலோட அருளால என்னோட வாழ்வுல கட்டிட கம்பி விற்பனை செய்யும் ஏஜென்சி எனக்கு அமையறது. அந்த தொழில் அமைஞ்சது என்னோட வாழ்வுல நம்ப முடியாத ஒரு நினைச்சு பார்க்க முடியாத ஒரு தொழில் அப்படின்னு சொல்றார். ஏன்னா அவர் ஆல்ரெடி சிமெண்ட் தொழில்ல ஒரு சின்ன அளவுல ஆரம்பிச்சு பண்ணிட்டு இருக்கார். அந்த சமயத்துல இது அமைஞ்சது அவருக்கு ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு நினைக்கிறார். இவர் அந்த சிறிய அளவுல ஆரம்பிச்சு பண்ணிட்டு இருக்கார் இல்லையா, அந்த சமயத்துல பிரைம் கோல்ட் அப்படிங்கிற கம்பெனியோட மார்க்கெட்டிங் மேனேஜர் இவரை சந்திக்கிறார். அப்பதான் அவர் கேட்கிறார், நீங்க சிமெண்ட் ஏஜென்சி எடுத்து பண்ணிட்டு இருக்கேனே, நீங்க ஏன் ஸ்டீல் தொழில் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்கிறார். ஆனா அதுக்கு மூலதனம் ரொம்பவும் தேவை அப்படிங்கிறதுனால இவர் தயங்கிட்டாருன்னு அப்படின்னு சொல்றார். ₹1 கூட மூலதனம் இல்லாமல் எங்களை நம்பி பல லட்சம் ரூபாய் கம்பியை அனுப்பி தொழில் பண்ண சொல்றா அவ. எப்பேற்பட்ட ஒரு விஷயம் இல்லையா இது? இன்னைக்கு நல்ல முறையில தொழில் செய்து வந்துட்டு இருக்காளா அவ சொல்றா, இது எல்லாமே எங்கள் குருவின் மகிமையால் மட்டுமே முடியும் அப்படிங்கிறத நான் முழுசும் நம்புறேன். அப்பொழுதுதான் நான் அதை உணரவும் ஆரம்பிச்சேன். பல முறை பல கஷ்டங்கள்ல இருக்கும் போது எங்களுடைய மந்திரம் ஸ்ரீ குரு பாகிமா, அதுதான். அத நான் 3 தடவை தான் உச்சரிப்பேன். அந்த பிரச்சனை தவிடு பொடியாயிடும்னு சொல்றார். தவிடு பொடியாயி எனக்கு சாதகமா நடந்துரும்னு சொல்றார். எப்பேற்பட்ட ஒரு கொடுப்பனை பாருங்க அவளுக்கு. அது மட்டுமில்ல, அவர் சொல்றார், 10ஆம் வருஷம் 10வது மாசம் 10ஆம் தேதி ஒரு கூரியர் அலுவலகம் ஏஜென்சி எடுப்பதற்காக ஒப்பந்தம் பண்ணி இருக்கார். அன்னைக்கு கார்த்தால ஒரு 11:30 மணிக்கு அந்த ஏஜென்சி உரிமையாளர் அவர் மனைவியோட இவர் வீட்டுக்கு வரார். நான் ஏஜென்சிய பல நிர்பந்தத்தின் காரணமாக வேறு ஒருவருக்கு கொடுக்க வேண்டி இருக்கு, நீங்க என்ன தப்பா நினைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றார். இவருக்கு ஒண்ணுமே புரியல. ஆனாலும் தகைச்சு நிக்கிறார். குருநாதா, ஏன் இந்த சோதனை எனக்கு அப்படின்னு நினைக்கிறார். இவர் அவருக்கு சொல்றார், ஒரு மணி நேரம் அவகாசம் எடுத்துண்டோ மறுபரிசீலனை செஞ்சு பாருங்கோ இருக்கும் அப்படின்னு கேட்டுக்கிறார். அவரும் சரின்னு சொல்றார். இவர் உடனே குருவின் படத்துக்கு முன்னாடி நின்று ₹1001 காணிக்க எடுத்து வச்சுட்டு, குருநாதா, எனக்கு இந்த தொழிலை நல்லபடியா முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறார். அப்புறம் மத்தியானம் ஆயிடுறது. ஒரு 4 மணி சாயங்காலம் போது அவர்கிட்ட போறார். அந்த ஏஜென்சி கொடுக்கறேன்னு சொன்னார் இல்லையா, அவர்கிட்ட
அவரை பார்க்கறதுக்கு கிளம்புறார். ஒரு 4:30 மணிக்கு அவர் என்ன ஆச்சுன்னு தெரியல. இவர் போன உடனே யார் என்ன சொன்னாலும் சரி, இந்த ஏஜென்சிய நான் உனக்கு தான் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட கேந்து அட்வான்ஸையும் வாங்கிட்டாராம். இதுக்கு என்ன சொல்றது? கார்த்தால தான் வந்து அவர் சொல்லிட்டு போறார். வேற ஒரு பிரஷர் காரணமா யாருக்கோ கொடுக்க வேண்டிய நிலைமை, மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு போனவர், இவரும் ஒரு மணி நேரம் டைம் கேட்கிறார் இல்லையா? ஆச்சாரியாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறார். எப்பேற்பட்ட ஒரு காரியத்தை ஆச்சாரியால் வாழ்க்கை நடத்தி கொடுத்திருக்கா இல்லையா? இது குருவின் அருளால் நடந்த அதிசயம்தான். இது எல்லாமே குருவை முழுமையாக நம்பி அவர்கிட்ட நான் சரணாகதி அடையிறேன். அதை அடைந்தால் மட்டுமே இப்பேற்பட்ட அனுக்கிரகங்களை உணர முடியும்னு சொல்றார். குருவின் தரிசனம் கோடி நன்மையை உண்டாக்கும் அப்படிங்கறத நான் முழுமையாக உணர்ந்த தருணம் அது. குருவோட கருணைய நினைச்சு பூரிச்சு போயிட்டேன்னு சொல்றார். நமக்கும் அதே பூரிப்பு தான் இல்லையா? இதே பூரிப்போட அடுத்த வாரம் வேறொரு அனுபவங்களை வேறு ஒருவரிடமிருந்து கேட்கலாம். ஸ்ரீ சத்குரு பாகி. ஸ்ரீ சத்குருநாதா சரணம் 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 சரணம்.